السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தில் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கி அருள்வானாக. யாசிக்கும் கரத்தை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிவிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒளிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற நாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரமெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவனோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களை, சில செயல்பாடுகள் சிறிதாக இருந்தாலும் அது நல்பெயரை பெற்றுத்தரும் என்பதற்கு பல நிகழ்வுகள் நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சஃபீனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவரின் பெயர் மெஹர்வான் என்று சொல்வார்கள். இவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் என்றும் கூறுவார்கள். இவர்களுக்கு எப்படி சஃபீனா என்று பெயர் வந்தது என்றால், சஃபீனா என்று சொன்னால் கப்பல் என்று அர்த்தம். இந்த பெயர் இவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், இந்த மெஹர்வான் என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் இன்னொரு மனிதருக்கு அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் நடவடிக்கைகள், இவருடைய செயல்பாடுகள், குணாதிசயங்கள் நன்றாக இருந்ததன் காரணமாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த மெஹர்வானை வாங்கி உரிமை விட்டு சொன்னார்கள், மெஹர்வான், உங்களை அடிமையாக இருந்த உங்களை நான் காசு கொடுத்து வாங்கி உங்களை நான் உரிமை விடுகிறேன். ஆனால் நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், இதுதான் உங்கள் வேலை என்று சொல்லி அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மெஹர்வான் என்ற இந்த தோழருக்கு சொன்னார்கள். மெஹர்வான் சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் அவரிடத்தில் பணியாளராக நிச்சயம் இருப்பேன், ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதிமானம் பூண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எடுபடி வேலைக்காக, தங்கள் பணிவிடைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது ஒரு சஹாபியின் பொருளை
அவர்கள் கொஞ்சம் கைவலிக்கிற பொழுது இந்த பொருளை மெஹர்வான் என்று சொல்லக்கூடிய அந்த தோழனத்தில் கொடுக்கிறார்கள். அவர் தூக்கி கொண்டு வருகிறார். இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்க, நல்லா சுமக்கிறீங்களே, நீங்கள் கப்பல் சஃபீனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு பட்டை பெயரை சஃபீனா என்று பெயர் சூட்டினார்கள். அந்த பெயர் தான் இன்றைக்கும் ஹதீஸிலே சஃபீனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர் சஃபீனா என்று சொல்வார்கள். அவருடைய பெயர் என்று சொன்னால் அசலில் மெஹர்வான் என்று சொல்லப்படும். ஆனால் பெயர் மாறி மாறி அவருக்கு கடைசியில் சஃபீனா என்ற பெயரை வந்தது என்று நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்வார்கள் சொன்னால், ஒரு சின்ன செயல், ஒரு தோழர் தூக்க முடியாத பொருளை இந்த தோழர் தூக்கி கொண்டு வந்ததால் அவர்களுக்கு கப்பல் என்று சுமை தூக்கக்கூடிய கப்பல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினார். அந்த பெயரே இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், சில செயல்பாடுகள் சிலருக்கு பெயரை வாங்கி தரும், சில செயல்பாடுகள் அவர்களையே மாற்றும் என்பதும் எந்த மாற்றும் கருத்தும் அல்ல. பிஸ்ர் இப்னு ஹாரிஸ் அல்-ஹாஃபி என்று சொல்வார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதையில் ஒரு தோளிலே அர் ரஹீம் என்கிற வார்த்தையை பார்க்கிறார்கள். கீழே இந்த வார்த்தை கிடந்தவுடன் அதை எடுக்கிறார்கள். அர் ரஹீம் என்பது அல்லாஹ்வின் வார்த்தை அல்லவா என்று சொல்லி அந்த தோளில் பதியப்பட்டது எழுத்துக்களை தண்ணீரில் நன்றாக கழுவி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருகத்தை சில்லறை முறிக்கிறார்கள். அப்படி முறிக்கிற பொழுது அதிலே 4 காசுகளுக்கு நல்ல அத்தரையும் ஒரு காசுக்கு பன்னீரை வாங்கி பன்னீரால் அல்லாஹ்வின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோலை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு 4 பைசாவுக்கு வாங்கப்பட்ட அந்த அத்தரை நன்றாக தேய்த்து மணமணக்க அதை ஒரு இடத்தில் பாதுகாக்கிறார்கள். அன்று இரவில் தூங்குகிறார்கள். தூங்கினால் கனவில் ஒரு அசரீரம் வருகிறது. என்னவென்று சொன்னால், பிஸ்ருல் ஹாஃபியே, என் பெயரை நீங்கள் அசிங்கமாக இருந்த அந்த பெயரை அசுத்தத்திலிருந்து சுத்தப்படுத்தியதால் உங்களை நான் சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு அசரீரம் வந்தது. அதற்கு பிறகு மாற்றம் என்று சொன்னால், மிகப்பெரிய இறைநேச செல்வராக மிகப்பெரிய கல்விமானாக திகழ்ந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. மற்றொரு நாள் பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காட்சி காண்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, பிஸ்ருல் ஹாஃபியே, வாழுகிற காலத்திலேயே இவ்வளவு மரியாதையாக மகத்துவத்தோடு அந்தஸ்தோடு வாழுகிறீர்களே, இந்த அந்தஸ்தும் மகத்துவம் கண்ணியமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே கேட்க, பிஸ்ருல் ஹாஃபி சொன்னார், எல்லாம் யார சொல்லலாம், இந்த அடியானுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கிடைத்தது எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பொழுது, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களாம், நீங்கள் வாழுகிற காலத்தில் என்னுடைய சுன்னத்தை தவறாமல் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நல்லோரோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள், என் குடும்பத்தை நேசிக்கிறீர்கள், நண்பர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள். இந்த செயல்பாடுதான் உலகத்தில் உங்களை இப்படி மகோன்னத்தோடு உயர்வோடு வாழ செய்கிறது என்று சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள் என்கிற நிகழ்வு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. பிஸ்ருல் ஹாஃபி சொல்வார்கள், மூமின்களுடைய கனிமத் எதுவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். கனிமத் சொன்னா போரில் எதிரிகள் விட்டு சென்ற பொருளுக்கு பெயர் கனிமத் என்று சொல்வார்கள். உழைக்காமலேயே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களுக்கு பெயர் கனிமத் என்று சொல்வார்கள். போர்ல கிடைக்கிற பொருளுக்கு சொல்லுகிறார்கள். இந்த மூமின்களின் கனிமத் என்பது தெரியுமா, மக்கள் எல்லாம் எதில் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அதை ஒரு மூமின் செய்கிற பொழுது அது கனிமத்தாக அவருக்கு அமைகிறது என்று அவர்கள் பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால், ரோட்ல போறோம், மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு முள் கிடக்கிறது, வருவோரும் போவோரும் பார்த்து விட்டு செல்லுகிறார்கள். முள்ளுதானே, என்ன செஞ்சிட போது அப்படின்னு நினைக்கிறாங்க வச்சுங்களேன். ஒரு கவனக்குறைவா இருக்கிறாங்க.
அது பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல அசிங்கம் இருக்கிறது, குப்பை இருக்கிறது, எல்லோரும் பார்க்கிறாங்க, குப்பை தானே, அவர் எடுப்பார், இவர் எடுப்பார், அசால்ட்டா இருக்கிறாங்க. யார் அந்த ஒன்றை எடுக்கிறார்களோ அவர்தான் கனிமத்தை பெற்றுக் கொண்டார் என்று பிஸ்மில்லாஹி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள். மக்கள் எதில் கவனக்குறைவாக பொடும்போக்காக இருக்கிறார்களோ அதில் ஒரு மூமின் கவனம் செலுத்துகிற பொழுது அவருக்கு பொக்கிஷம் கிடைக்கிறது என்று பிஸ்மில்லாஹி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லோர்கள் நல் செயல்பாடுகளை செய்து நற்பெயர் பெற்றது போன்று நம்மையும் அல்லாஹ் வாழுகிற காலம் எல்லாம் நல்லவர் செய்யக்கூடிய, பிறருக்கு நல்லுதவி செய்யக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.